மக்களே, இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி தான் நான் இன்னைக்கு பேசப் போறேன். உங்களோட பிஎஃப்ல பான் கார்ட் டீட்டெயில்ஸ எப்படி அப்டேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கப் போறேன். நெறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம இருக்கலாம். ஏன்னா பான் கார்ட நீங்க அப்டேட் பண்ணலன்னா, உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண வச்ச இன்கம் டாக்ஸ்ல உங்களுக்கு அமௌண்ட் புடிப்பாங்க. ஐடில அமௌண்ட் புடிச்சுருவாங்க. சோ இந்த பான் கார்ட் டீட்டெயில்ஸ அப்டேட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்கன்னா, பிஎஃப்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் என்னோட எல்லா வீடியோலயுமே நான் பிஎஃப் பத்தின ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் பேசுவேன். சப்போஸ் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. சோ பிஎஃப்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த கம்பெனில பிஎஃப் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் கீழ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் கீழ உங்களுக்கு 2 கான்ட்ரிபியூஷன் முக்கியமா எந்த கம்பெனியா இருந்தாலும் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். அதாவது எம்ப்ளாயிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்ட புடிச்சு அத பிஎஃப்ல போடுவாங்க. அது பேர் எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். அதாவது கம்பெனி சைடுல இருந்து உங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்ட புடிச்சது போக, கம்பெனி சைடுல இருந்தும் அதே பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் பிஎஃப்க்கு போடுவாங்க. அதுக்கு பேர் எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். இந்த 2 அமௌண்ட்டும் போயிட்டு உங்க பிஎஃப் அக்கவுண்ட்ல அக்காமடேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இயரும் அக்காமடேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கேத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு பே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிஎஃப் அமௌண்ட்ட எப்பலாம் நீங்க வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, மேரேஜ் வருது, இந்த குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்படி இல்லன்னா உங்களுக்கு ஹோம் லோன் ஏதாச்சும் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற வருது. வீடு கட்டணும், லேண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்ற எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் நீங்க இந்த பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம டாபிக் குள்ள போனா, சோ பிஎஃப் அ இபிஎஃப்ஓ போர்ட்டல்ல மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாங்க. உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல. சோ அதுல உங்க பான் கார்ட் டீடைல்ஸ் அப்டேட் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான விஷயம். நெறைய பேர் இந்த பான் கார்ட் டீடைல்ஸ அப்டேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண வச்சா, அவங்க கையில இருந்து ஒரு காசு தேவையில்லாத போற மாரி இருக்கும். சோ இந்த விஷயத்த எப்படி சிம்ப்ளிஃபை பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி லாகின் அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. லாகின் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க தெரியுது பாத்தீங்களா, இங்க உங்க யுஏஎன் நம்பர் ஒண்ணு குடுத்திருப்பாங்க, பாஸ்வேர்ட் ஒண்ணு குடுத்திருப்பாங்க, கேப்சா அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சைன் இன் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. நீங்க சைன் இன் பண்ணீங்கன்னா சைன் இன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னு சொன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, பாஸ்வேர்டை நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். இல்ல ஆக்டிவேட் யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். யுஏஎன் நம்பர ஆக்டிவேட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் யுஏஎன் நம்பர நீங்க ஆக்டிவேட் பண்ணலனா, அந்த இடத்துல நீங்க ஸ்டக் ஆன மாரி ஆயிடுவீங்க. சோ அ உங்கள்ட்ட யுஏஎன் நம்பர் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க ஆக்டிவேட் பண்ணலனா, தயவு செஞ்சு போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நோ யுவர் யுஏஎன் நம்பர். எனக்கு யுஏஎன் நம்பரே தெரியலங்க. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு யுஏஎன் நம்பரே தெரியலனா, நோ யுவர் யுஏஎன் நம்பர் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷன கிரியேட் பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சோ ஆதார் கார்ட் டீடைல்ஸ் நீங்க ஃபிட்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்க யுஏஎன் நம்பர் உங்களுக்கு மெசேஜாவோ இல்ல டிஸ்ப்ளேலயும் வந்துரும். சோ இது மூலியமா நீங்க உங்க யுஏஎன் நம்பர ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த முக்கியமான ஸ்லைடு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால அடுத்த ஸ்லைடுக்கு நான் மூவ் ஆகுறேன். ஓகே. சோ இதுல நான் மேல கிளியரா போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இது மாரி தான் நீங்க லாகின் பண்ணி உள்ள போனோனே உங்களோட டீடைல்ஸ் இருக்கும். இதுல உள்ள போனோனே ஹோம், வியூ, மேனேஜ் அக்கவுண்ட், ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல உங்களோட ஹோம் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன நீங்க தொடாதீங்க. அது ஒண்ணும் இருக்காது. ஜெனரலா இருக்கும். வியூ, மேனேஜ் அ அக்கவுண்ட், ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா? இதுல கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்ற டீடைல்ஸ்க்கு தான் நீங்க போணும். இது இல்லாத இந்த இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். ஜாயிண்ட் டிக்ளரேஷன், கான்டென்ட் டீடைல்ஸ், நாமினேஷன், மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்ற நெறைய டீடைல்ஸ் இருக்கும். இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்ற பட்சம் நீங்க ஒண்ணு ஒண்ணா போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்ற டீடைல்ஸ்க்கு நீங்க போனாவே மோர் தென் எனஃப். ஸோ இதே நீங்க கேஒய்சிய கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ உங்களுக்கு ஒரு டிஸ்ப்ளே ஆப்ஷன் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இந்த டிஸ்ப்ளே ஆப்ஷன்ல தான் நீங்க உங்க டீடைல்ஸ் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண விஷயம் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடுங்க. சோ பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கரெக்ட்டா இருக்குன்னா, ஓகே சூப்பர். சப்போஸ் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே. பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் தப்பா போயிடுச்சுன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க அமௌண்ட் வித்ட்ரா பண்ண யாரோ ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்துரும்.
புரியுதா? ஸோ நெறைய பேர் இத வந்து ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்துட்டு இருப்பீங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பான் கார்ட் டீட்டெயில்ஸ். பான் கார்ட் டீட்டெயில்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ். இந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும். கேஒய்சின்னா என்ன? அந்த கேஒய்சில வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஐடியா உங்க எல்லாருக்குமே தெளிவா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இப்ப இதுல பான் கார்டு அப்படின்னு சொல்ற டீடைல்ஸ் கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா இப்படிதாங்க இருக்கும் உங்க பான் கார்டு டீடைல்ஸை நீங்க அப்டேட் பண்றதுக்கு. ஸோ பான் கார்டு டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணணும்னா நேம் ஆஸ் பர் பான் கார்டு. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், பான் கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பான் கார்டு வாங்குறதே கிடையாது. எப்ப தேவையோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனா பான் கார்டு வாங்குறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பான் கார்டை மறக்காம அப்டேட் வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒன்ஸ் பான் கார்டு நீங்க வாங்கி வச்சதுக்கு பான் கார்டுல என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேம் தான் நீங்க அங்க அப்டேட் பண்ணணும். வேற எந்த நேமும் அப்டேட் பண்ண கூடாது. சரியா? அதுக்கப்புறம் பான் கார்டுல உள்ள 10 டிஜிட் நம்பர் என்னன்னு சொல்லி பாருங்க. சப்போஸ் அந்த 10 டிஜிட் நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ எப்போதுமே வந்து ஒரு சில நம்பர் இருக்கும், ஒரு சில லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காம்பினேஷனோட தான் இந்த பான் கார்டு நம்பர்ஸ் இருக்கும். சரியா? இந்த 10 டிஜிட் பான் கார்டு நம்பரை அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு இந்த கன்சென்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தியா? இந்த கன்சென்ட்டை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா உடனே போயிட்டு நீங்க உங்க கேஒய்சியை செக் பண்ணி பார்ப்பீங்க. ஆனா கேஒய்சில அப்டேட் ஆயிருக்காது. ஏன் அப்டேட் ஆயிருக்காது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ கேஒய்சியை நீங்க போய் பார்க்க மாச்சா பெண்டிங் வித் எம்ப்ளாயர் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி காட்டும். அதாவது உங்க கம்பெனில உள்ள எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணி ஆகணும். சப்போஸ் எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணலன்னா இங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ எல்லாருமே கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ பேன் கார்டை அப்டேட் பண்ணி சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட கம்பெனிக்கு நீங்க போகணும். ஸோ உங்க கம்பெனிக்கு நீங்க போயிட்டு கம்பெனில உள்ள ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ, இல்ல பிஎஃப் பார்க்குற ஸ்டாச்சுட்டரி டிபார்ட்மெண்ட்டோ அவங்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி நீங்க உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸையோ இல்ல பேன் கார்டை வந்து சாஃப்ட் காப்பியோ கொடுத்துட்டு என்னோட பேன் கார்டை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் பிஎஃப்ல, தயவு செஞ்சு அதை அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. சப்போஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. அப்ரூவ் பண்ணலன்னா நீங்க அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றத அதே கேஒய்சில கீழே போயிட்டு பாத்தீங்கன்னா பெண்டிங் வித் எம்ப்ளாயர் இல்ல வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு இருக்கு பாத்தீங்களா? ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுனா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இது அப்ரூவ் ஆகுற வரைக்கும் மேக்சிமம் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டு அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் கம்பெனில போயிட்டு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அவங்களும் டைம் எடுத்து அந்த பேன் கார்டை உங்களுக்காக அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். சப்போஸ் கம்பெனியை விட்டு போயிடுவீங்க. கம்பெனியை விட்டு போயிட்டு ஒரு ஒரு 2 மாசம் வேலை இல்லாத இருப்பீங்க. அப்போ வேலை இல்லாத டைம்ல வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஸோ அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண மச்சம் என்ன ஆகும்னா உங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ் வந்து கரெக்டா அப்டேட் ஆயிருக்காது. சப்போஸ் பேன் கார்டு டீடைல்ஸ் கரெக்டா அப்டேட் ஆகலன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து இன்கம் டாக்ஸ்ல வந்து நீங்க பேன் கார்டே அப்டேட் பண்ணாத நீங்க அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிருக்கீங்க. அதனால ஒரு சில பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நாங்க உங்கள்ட்ட இருந்து பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிளியரா வந்து சேர்ந்துரும். அந்த மெசேஜுக்கு அன்னெசரியா அதாவது தேவையில்லாம இப்படி ஒரு அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு பே பண்ணணும்னு தோணுச்சுன்னா பே பண்ணுங்க. பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்த பேன் கார்டை முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டு ப்ராப்பரா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை.